இங்கே நான் வாசிக்கிற போது, உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து. இதில் 3 வார்த்தைகளை பார்க்குறோம். எசேக்கியேல் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் 3 காரியங்களை நாம் அங்கே வாசிக்கிறோம். 1, மனுஷரையும் மிருகங்களையும் பெருக பண்ணுகிறவர். 2, பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த இடத்துல நிலைமையில் உங்களை ஸ்தாபிக்கிறவர். 3, முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக்க பண்ணுகிற தேவன் என்று 3 காரியங்களை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றார். இந்த வசனத்தின் தொடக்கத்தை பார்த்தால் இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்த்தால் மலைகளுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 36:1 வாசிக்கிறோம், மனுபுத்திரனே, இஸ்ரவேல் மலைகளை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் மலைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த வார்த்தை மலைகளுக்காக சொல்லப்பட்டிருந்தாலும் அதை சார்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தையாகவும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஏனென்றால் ஒரு 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 ஓமையாக சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் மலைகளை சுற்றிலும் இருக்கிற தேசங்கள், ஸ்தோத்திரம், சேயீர் மலை தேசம், ஏதோம் மலை தேசம், சுற்றிலும் மலை தேசங்கள் தான். பாருங்கள், இஸ்ரவேல் மலை தாழ்த்தப்பட்டதுனாலே சுற்றி இருக்கிறதான சேயீர் ஏதோம் தேசத்தின் மலைகளெல்லாம் இஸ்ரவேலின் மலைகளை ஏளனமாக பார்த்திருப்பதாக இங்கே வாசிக்கிறோம். நீங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து படித்து கொண்டே வந்தால், இஸ்ரவேலின் மலைகளை நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்கள், மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் பாழாக்கப்பட்ட அவாந்தர இடங்களுக்கும் வெறுமையாய் விடப்பட்ட பட்டணங்களுக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், உங்களை சுற்றிலும் மீதியான பிரஜாதிகளுக்கு நீங்கள் கொள்ளையும் பரியாசமான போனபடினால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், என் தேசத்தை கொள்ளையிடப்பட்ட வெளியாக்கும்படிக்கு அதை முழு இருதயத்தின் சந்தோஷத்தோடும் கர்வமான மனதோடும் தங்களுக்கு சுதந்திரமாக நியமித்துக் கொண்ட பிரஜாதிகளில் மீதியானவர்களுக்கு விரோதமாகவும் ஏதோம் அனைத்திற்கும் விரோதமாகவும் என்னை அக்கினியான எரிச்சலினால் பேசினேன் என்று நிச்சயமாக சொல்லுகிறேன். சுருக்கமாக சொல்ல போனால், இதெல்லாம் வாசா ஓரளவுக்கு விளங்கிக்கொள்ள நேரமாகலாம். சுருக்கமாக சொல்ல போனால், இஸ்ரவேலின் மலைகளை பார்த்து சுற்றி இருக்கிற மலைகள் எல்லாம் ஏளனம் செய்திருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரவேல் மலைகள் தாழ்த்தப்பட்டதுனால அவர்களை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். கர்த்தர் உனக்கு என்ன செய்தார் என்று சுற்றி இருக்கிற ஜனங்கள் கேட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிந்தனைகள் அதிகமாக இருந்திருக்கிறது. இவ்வளவெல்லாம் அவமானங்களை பட்டு நிந்திக்கப்பட்டு பிரஜாதிகளுடைய அந்த மலைகளாலே அவமானப்படுத்தப்பட்டபடினாலே நான் உன்னை மறுபடியும் உன்னை பழைய இடத்துக்கு உன்னை என்ன செய்வேன், கொண்டு வருவேன். நீ இழந்ததான ஆசீர்வாதங்களை நீ மறுபடியும் பெற்றுக்கொண்டு முந்தின ஆசீர்வாதத்தை மறுபடியும் பெறுவாய் என்று இஸ்ரவேலின் மலைகளுக்கு சொல்லப்படுகிற அந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்படும் வார்த்தையாக இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை இந்த கால வேளையில் அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி எங்களை பழைய ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்திற்கு, நாங்கள் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்திற்கு, நாங்கள் விட்டு போன ஆசீர்வாதத்திற்கு, பழைய சமாதானத்திற்கு, பழைய நன்மைகளுக்கு, பழைய ஆவிக்குரிய அந்த உற்சாகத்திற்கு, பழைய ஆவிக்குரிய எழுப்புதலுக்கு, பழைய ஜெபத்திற்கு, அந்த முன்பிருந்ததான அந்த கட்டமைப்பிற்கு எங்களை தேவன் மறுபடியும் கொண்டு வருவீராக என்று ஆண்டவரை கேட்போமாக. ஆண்டவர் அதைத்தான் அவங்களுக்கு சொல்றார். முன்பு இஸ்ரவேலுக்கு இருந்த அந்த சீர் இருக்குல்ல, அது நற்சீராக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். காரணம் என்னன்னா, இஸ்ரவேல் பட்ட அந்த கஷ்டம், இஸ்ரவேல் பட்ட அந்த வேதனைக்கு பதிலாக தேவன் என்ன செய்யறாருன்னா அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறாராம். ஸ்தோத்திரம். அன்பானவர்களை, முதல்ல பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, மற்ற சுற்றி இருக்கிறதான அந்த சேயீர் ஏதோம் மலை தேசங்களுக்கு முன்பதாக நான் உங்களை உயர்த்துவேன். நீங்கள் அவமானப்பட்டபடினால் அவர்கள் செய்தார்கள் அல்லவா, அப்படியானால் நான் அவங்க பார்த்து ஆச்சரியப்படும்படியாக நான் உனக்கு செய்வேன் சொல்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். அதில் சொல்லும்போது 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் எதனால இப்படி பண்ணுவேன் அப்படின்னா, நான் உனக்கு செய்கிற ஆசீர்வாதத்தினால பிரஜாதிகள் எல்லாரும் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாக என்ன செய்வார்களா, சுமப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு நான் அவர்களுக்கு பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். தாவீது சொல்றாரு, சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அதாவது 2 காரியங்களை ஆண்டவர் சொல்றார். இந்த சத்துருக்களுக்கு முன்பாக உள்ள வாக்குத்தத்தம் 2. ஒன்று என்ன செய்யறாரு, சில நேரங்களில் இப்படியும் செய்யறார் அப்படியும் செய்யறார். சில நேரங்களில் என்ன செய்யறாருன்னா, சத்துருக்களை முற்றிலுமாக துரத்தி அடிக்கிறார், சத்துருக்களை முற்றிலுமாக அழிக்கிறார்.
ஆனால் சில நேரங்களில் சத்துருக்களை வச்சுக்கிட்டே நம்மளை உயர்த்தி அவங்க பார்த்து ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதை காணும்படியாகவும் செய்கிறார். எத்தனை பேர் புரியும் தெரியல. ரெண்டு விதமாக என்ன செய்ய நடக்கும். சில நேரம் என்ன பண்ணுவார்னா, ஆண்டவர் சத்துருக்களை துரத்தி விட்டுருவார். சத்துருக்களை அழிக்கிற நேரம் உண்டு. பார்வோனை அவனுடைய சேனைகளை செங்கடலில் என்ன செய்தாரா, அழித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை முற்றிலுமாக விடுவித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் கானானியரை துரத்தி தேவன் அந்த இடத்துல அவர்களை ஸ்தாபித்து அவர்களை ஆசீர்வதித்தார். சுற்றி இருக்கிற ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். தாவீது அதைத்தான் சொல்லுகிறான், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். அவங்க பார்க்குறாங்க, இந்த ஜனங்கள் தாழ்த்தப்பட்ட இடத்துல மறுபடியும் உயர்ந்திருக்கிறாங்கன்னு. யார் அவமானப்படுத்தினாங்களோ அவர்கள் பார்க்கும்படி உயர்த்துகிறார். யார் தாழ்த்தினாங்களோ அவர் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உயர்த்துகிறார். யார் ஏளனம் செய்து அவர்களுக்கு முன்பதாக தேவன் ஆசீர்வதிக்கிறார். இதை ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எதை செய்யணும்னு அவர் சித்த வச்சுக்க அதை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. நாம் அழிக்கணும் துரத்தணும்னு நாம் சொல்ல வேண்டியதில்லை. கர்த்தாவே நீர் உம்முடைய சித்தத்தின்படி எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சில துரத்தவும் செய்கிறாரு. சில அவனை பார்க்கறதுக்குன்னு வச்சிருப்பார். ஏன்னா அவன் நம்மளை தாழ்த்தினான், நம்மளை வேதனைப்படுத்தினான், அவமானப்படுத்தினான் இல்லையா. அந்த இடத்துல நம்ம உயர்த்துறது அவன் கண் என்ன செய்யணும், காணணும். அதனால அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன செய்யறாரு, உயர்த்துறாரு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த காலையில் தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல கர்த்தர் சொல்ல, இல்லை நான் புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாக சுமப்பார்கள், அவங்களுக்கு அதை பதிலுக்கு என்ன செய்யறேன், நானே செய்கிறேன். பழிவாங்குதல் எனக்குரியதுன்னு கர்த்தர் என்ன செய்கிறாரு, சொல்லியிருக்கிறார், பைபிள் சொல்லியிருக்கிறார். அதனால ஸ்தோத்திரம், நாம யாரையும் பழி வாங்கக்கூடாது. நமக்கு தீமை செய்தவர்களை நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நமக்கு துரோகம் செய்தவர்களை, நமக்கு வேதனை கொடுத்தவர்களை, நமக்கு தீமையா எண்ணினவர்களை நாம் ஒன்றும் செய்ய போகிறதில்லை. அப்படி செய்யவும் கூடாது என்று ஆண்டவர் சொல்றார். ஆனால் கர்த்தரே அதற்காக பதில் என்ன செய்கிறார். உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்ணின் மணியை தொடுகிறான்னு சொல்றார். ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளை சத்துருக்கள் தொடுவதை தேவன் அனுமதிப்பதில்லை. ஒருவேளை அப்படி நடந்தாலும் அவர் பார்த்து கொண்டு சும்மா இருப்பதில்லை. அவைகளெல்லாம் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். ஏற்ற நாள் வரும்பொழுது நம்மை அவமானப்படுத்தினவர்களை தேவன் அவரே பார்த்து கொள்வாராம். இதுதான் வசனம். அல்லேலூயா. அதை அவர் செய்கிறார். ரெண்டாவது சொல்றாரு, உங்கள் கனிகளை நீங்க கொடுப்பீங்க, அவர்கள் சமீபமாக வந்து விட்டார்கள். யாருன்னா தேவ பிள்ளைகளைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மற்ற மலைகளுக்கு சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள், அவர்கள் சமீபமாக வந்து விட்டார்கள். அது இஸ்ரவேலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆசீர்வாதத்தின் சமீபமாக வந்திருக்கிறார்கள். இதுவரை அவமானப்பட்டது உண்மைதான், இவ்வளவு பாதிக்கப்பட்டது உண்மைதான், கஷ்டப்பட்டது உண்மைதான். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை, ஆசீர்வாதத்தின் சமீபத்தில் வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், அவர்கள் கனிகளை கொடுப்பார்கள் சொல்றார். அடுத்து சொல்றார், இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். 9ஆம் வசனத்தில் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதுக்கு அடுத்து சொல்றாரு, உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன், பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். அவாந்தரமான ஸ்தலங்கள், அவாந்தரம்னா குடியிருக்கவே வாய்ப்பில்லாத முடியாத ஒரு இடமாக மாறிப்போன இடங்கள், பாழான இடங்கள், பாழா போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே அந்த இடத்துல திருப்பி எதுவுமே பண்ணவும் முடியாது. ஆகவே பயன்படுத்தப்பட முடியாத, பாழாக்கப்பட்டு போன, இனி திரும்ப கட்டப்பட முடியாத, அதை விட்டுருவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. திருப்பி புதுப்பிக்கவோ பராமரிக்கவோ முடியாத அளவுக்கு முடிந்து போன ஒன்றை கூட பாழான ஸ்தலங்கள், அவாந்தரமான ஸ்தலங்கள் மறுபடியும் என்ன செய்யுமா, கட்டப்படும். அவன் வாழ்வில் நம்ம சில நேரங்கள் அந்த இடத்துக்கு வந்துடுவோம். சில இடங்கள்லாம் வீடுகளை பார்த்தீங்கன்னா பராமரிக்க விட்டுருவாங்க, அது கீரல் விட்டு இனி அந்த வீட்டில் என்ன செய்ய முடியாது, உளுந்துருமோன்ற மாதிரி வீட்டை என்ன பண்ணிடுவோம், அப்படியே போட்டுருவாங்க இல்லையா, அல்லது இடிச்சிருவாங்க இல்லையா. அந்த மாதிரி இது வாய்ப்பில்லை என்று எண்ணுகிற ஒரு சூழ்நிலையில் விடப்பட்டதான உங்கள் மனசுலேருந்து அது என்னத்தை எடுத்து போட்டிருந்தால், இது இனி ஆகாது, செய்ய முடியாது நினச்சிருந்தா, ஆண்டவர் சொல்கிறாரு, அவைகளை மறுபடியும் கட்டி எழுப்பி அவை ஸ்தோத்திரம் அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும்னு ஆண்டவர் சொல்கிறார். மறுபடியும் கட்டி எழுப்ப அவராலே முடியும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் மறுபடியும் கீழே 11ஆம் வசனத்தில் 3 காரியங்களை சொல்கிறாரு. மனுஷரையும் மிருக ஜீவங்களை என்ன செய்வாரா, பெருக பண்ணுவார். ஸ்தோத்திரம். இதில் யோபுவை நான் யோசிக்க விரும்புகிறேன். யோபுவின் வாழ்க்கையும் கூட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். இந்த 36ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்களை பார்க்கும்போது யோபுவினுடைய வாழ்க்கையோடு பொருத்தமானதாக இருக்கும். யோபுவின் வாழ்க்கையோடு பொருத்தமானதாக இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தேவ மனிதன் யோபு. உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு ஒரு சரியான மனிதன் தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலும் தீமைகள் என்ன செய்தான் வந்தது. அல்லேலூயா.
சில நேரங்களில் ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா மக்கள் சொல்கிற வார்த்தை என்ன பாவம் பண்ணானோ அப்படின்னு சொல்லுவாங்க. யாருனாலும் சரி, ஒரு சின்ன கஷ்டம், ஒரு வியாதி வந்துட்டா கூட, அல்லது பிரச்சனை வந்துட்டா கூட, ஒரு மனுஷன் தாழ்த்தப்படும் போது, அவமானப்படும் போது உலகம் சொல்லுகிற வார்த்தை என்ன பண்ணானோ, என்ன அநியாயம் பண்ணானோ, என்ன பாவம் பண்ணானோ, அவனுக்கு கடவுள் இப்படி சோதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் வேதத்தில் வாசிக்கும் போது நாம் ஒன்றை கற்றுக்கொள்கிறோம். உண்மையாக இருக்கிறவர்களுக்கும் என்ன வரலாம்? சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், நேர்மையாக இருக்கிறவர்களுக்கும் வரலாம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே ஆனாலும் அவைகளை தேவன் இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றுவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் அப்படி செய்வார். அல்லேலூயா. யோபு உத்தமனா இருந்தாலும் கூட அவனுடைய வாழ்வில் சோதனைகள் வந்தது. நேர்மையா இருந்தவனுக்கும் சன்மார்க்கனாக இருந்தவனுக்கும் சோதனைகள் வந்தது. ஆனாலும் அந்த சோதனைகள் மத்தியில யோபு கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டான். ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 3 ஆசீர்வாதங்களையும் யோபுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவன் உத்தமத்தில் உறுதியாக இருந்ததுனால. உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீர்களே, தேவனை தூஷித்து ஜீவனை விடும், ஏன் உத்தமத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்ட தன் மனைவிக்கு முன்பதாக தேவனிடத்தின் நன்மைகளை பெற்ற நாம் தீமைகளையும் பெற வேண்டாமான்னு யோபு கேட்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கூட யோபு கர்த்தரை விட்டுறல, பாவம் செய்திடல. ஆமென். இவள் எல்லாவற்றிலும் பாவமான காரியம் செய்யாதபடி தன்னை காத்து கொண்டான். அன்பானவர்களே, மற்றவர்கள் எல்லாரும் அப்படி செய்த போதிலும் கூட, அவனுடைய மனைவி கூட ஒரு இடத்துல தேவனை கோபப்படுத்தும்படி நடந்து கொண்டாலும், அவனுடைய சிநேகிதர்கள் கூட யோபுக்கு ஆறுதல் சொல்கிற பேரில் தேவனை கோபப்படுத்தினாலும் யோபு ஆண்டவரை விட்டுவிடவில்லை, விசுவாசத்தை விட்டுவிடவில்லை, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டான். அதனால கர்த்தர் அவனுக்கு மனுஷரையும் மிருகங்களை என்ன செய்தார்? பெருக பண்ணினார். 42ஆம் அதிகாரத்தில் யோபு புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே 12 முதல் 15 வரை யோபுவினுடைய வாழ்வில் மறுபடியும் முன்னிருந்த நிலைமைக்கு தேவன் அவனை கொண்டு வந்து மனுஷரையும் மிருகங்களையும் அவனுக்கு ஆண்டவர் பெருக பண்ணினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. அன்பானவர்களை, யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 1000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயிற்று. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 10,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1000 ஏர்கள், 1000 கழுதைகள். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் படித்தால் இவைகளெல்லாம் பாதியாகத்தான் அவனுக்கு இருந்தது. அவனுக்கு 2 மடங்கு தேவன் அவனுக்கு திரும்ப அவனுக்கு கொடுத்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவனுடைய மனுஷரை பெருக பண்ணினார். ஏன்னா எல்லாமே அவனை விட்டு போனது. மேய்ப்பர்கள் போய்விட்டார்கள், வேலைக்காரிகள் போய்விட்டார்கள், எல்லாரும் அழிந்து போனார்களே, ஒருவன் மாத்திரம் வந்தேன் என்று சிலர் தான் இருந்தார்களே, இறுதியில் அவர்களும் இல்லாமல் போனார்களே. மறுபடியும் தேவன் அவனுக்கு எல்லாரையும் ஆண்டவர் கொடுத்தார். மனுஷர்களை தேவன் பெருக பண்ணுகிறார். இஸ்ரவேலின் மலைகளே, உங்களிடத்திலே மனுஷரை மிருகங்களையும் பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னார். ஒரு பெரிய ஜன பெருக்கத்தை ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. மனுஷர்கள் முக்கியம்தான் நமக்கு, அப்படிதானா? ஸ்தோத்திரம். உலகத்தை விட்டு வேறுபட்ட வாழ்க்கை வாழணுன்றதுனால உலகத்தெல்லாம் விட்டுட்டு மனுஷர்லாம் வேண்டான்னு சண்டை போட்டு யாரோடு பிரிய சொல்லலை. இந்த உலக ஜனங்கள் நமக்கு வேண்டும், இந்த உலகத்தினுடைய மக்களுடைய அன்போடு இருக்க வேண்டும், அவரோடு பழக வேண்டும், சொந்தக்காரங்க வேணும், உடன்பிறப்புகள் வேணும். நமக்கு ஆதரவான ஜனங்களை ஆண்டவர் நமக்கு தருவாராம். ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆதரவாக இல்லாமல் போய்க்கலாம், எல்லாரும் உங்களை பார்த்து பகைச்சிருக்கலாம். இப்போ அவைகளை கர்த்தர் நமக்கு ஆதரவாய் தேவன் மாற்றுவாராம், மனிதரை பெருக பண்ணுவாராம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முன்பை விட இப்போ நமக்கு சொந்தக்காரங்க அதிகம். ஆமாவா இல்லையா? நமக்கு சித்தப்பா அத்தை மாமா தான் இருந்தாங்க. இப்போ பார்த்தா இங்கே ஏகப்பட்ட சித்தப்பா அத்தெல்லாம் நிறையா சபைக்குள்ளே நமக்கு நிறையா என்ன செஞ்சிருச்சு. ஆனால் சித்தப்பா அத்தைன்னு கூப்பிடாட்டாலும் நமக்கு அந்த உறவு முறையில் நிறைய பேர் இங்கே என்ன செய்கிறாங்க. நான் எப்பவுமே சொல்வேன், நம்ம சபை மக்கள் தான் நமக்கு பெரிய சொந்தம்னு சொல்லுவேன். ஆமென். முதல் இடம் நமக்காக ஜெபிக்கிறவங்க. ஆமென், அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய மாம்ச சொந்தத்தை விட சபை சொந்தம், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நமக்காக ஜெபிக்கிறவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர்னா விட்டுற மாட்டாங்கல்ல. கூட பிறந்ததுகளே இன்றைக்கெல்லாம் பொறாமப்படுதுங்க. அந்த இடத்துல நம்ம சபை மக்கள் நமக்காக என்ன செய்கிறாங்க? ஜெபம் நடக்க அழுது ஜெபிக்கிறாங்க. கேள்விப்பட்ட உடனே இந்த விசுவாசி குடும்பத்தில் இன்னாருக்கு சோமலன்னு கேள்விப்பட்டா அவங்க அழுது ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே அவங்களை விடுதலை செய்யுங்க, ஆசீர்வதிங்கன்னு. அதனால் சபை குழு வச்சுருக்குறோம். சர்ச்சு குரூப்பில் நீங்கள் போடலாம். உங்களுடைய தேவை இருந்தால் எனக்கு இதுக்காக ஜெபமடிக்கவங்கன்னு சொல்லக்கூடிய ஜெபக்குறி எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. சொல்லக்கூடிய ஜெபக்குறிப்பு இருந்தால் சபை குழுவில் என்ன செய்யலாம்?
நீங்கள் சொல்லலாம், இந்த எனக்காக ஜெபம் பண்ணிக்குவாங்க, நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன், அல்லது இந்த தேவை இருக்குது, இத்தனாம் தேதி எனக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்கணும், இதுக்குள்ளே எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய குடும்பமே ஒரு 100-150 குடும்பங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு மனுஷரை என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன்னு சொல்றார் இல்லையா. அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரார். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில மறுபடியும் என்ன செய்வாரா, ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். முன்னாடி இருந்த அந்த சூழ்நிலை இப்பொழுது இல்லை, அந்த நிலை இல்லாமல் போனது, முன்னாடி இருந்த சூழ்நிலை இல்லாமல் போனது, அந்த அந்தஸ்து அந்த ஸ்தானம் குறைந்து விட்டது. யோபு வாழ்க்கையில் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு காலத்தில் அவனை பார்த்தா எல்லாரும் மரியாதையாக இருப்பாங்களாம். அவன் போகும்போது வாலிபர்கள் எழும்பி நிற்பார்களாம், முதியோர்கள் கையை வாயை என்ன செய்வாங்களாம், பொத்திக் கொள்வார்கள், யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா யோபு ஒரு சிற்றரசன் போல ஒரு பெரிய மன்னராக இருந்தான், ஒரு சீமானாக இருந்தான், அவனை போல ஆஸ்தி உள்ளவன் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கோடு மரியாதையோடு இருந்த மனிதன் இப்பொழுது நிலை அவனுடைய அவன் தாழ்த்தப்பட்ட போது, வியாதி வந்த போது எல்லாம் போனது, அவனை யாரும் மதிக்கவில்லை, யாரெல்லாமோ என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்கல்ல. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் அப்படி நடக்கும். நல்லா இருக்கும்போதெல்லாம் பார்த்தா மதிக்கிறார்கள், கொஞ்சம் கஷ்டப்பட்டால் போதும் ஒரு மாதிரி பார்வை எப்படி ஆயிரும், தெனாவட்டம் நம்மளை என்ன செய்வான் பார்ப்பாங்க இல்லையா, ரொம்ப கீழ்த்தரமாக நம்மளை பார்ப்பாங்க இல்லையா. அது நடக்கும். ஆண்டு சொல்லாரு, உன்னை பல இடத்துல கொண்டு வந்து வைப்பேன்னு சொல்கிறார் ஆண்டு. கையை உயர்த்தியாலே இல்லையா, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மலைகளே, அவமானப்பட்ட இடத்துல அந்த பழைய ஸ்தானத்தில் கொண்டு என்ன செய்வேன், வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தரை நீங்கள் விசுவாசிச்சா அதை உங்களுடைய வாழ்விலே செய்வார். தெரியவில்லை, யார் யாருக்கு அந்த சூழ்நிலையை தெரியாது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் முன்பு ஒரு நல்ல மதிப்பாக இருந்த இடத்துல இப்பொழுது சிலர் உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் குறைவாக எண்ணலாம், உங்கள் சொந்த பந்தங்களுக்குள்ளே கூட குறைவாக எண்ணலாம். நீ உங்களை சந்தித்த சில மனுஷர்களை பார்க்கும்போது அற்பமாக எண்ணலாம். ஆண்டு சொல்ல, பழைய இடத்துல உன்னை அந்த ஸ்தானத்தில் என்ன செய்வேன், ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரங்கள் அப்படி ஆயிரும். பணம் குறையும் போது மக்களுடைய பார்வை மாறுது, அப்படிதானே. சில சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு பார்வை மாறுது. வயசாயிட்டனாலே சில பார்வை என்ன செய்யுது, நல்ல ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு பார்வை, வயசாயிட்ட ஒரு பார்வை, பலனாக இருந்தால் ஒரு பார்வை, பலவீனப்பட்டு போன ஒரு பார்வை, மக்களுடைய பார்வையை மாறுது இல்லையா. தேவன் சொல்றார், உன்னை பல இடத்துல வைப்பல. தாவீது சிங்காசனத்தில் இருக்கும்போது ஒரு பார்வை, அவன் அப்சலோமை விட்டு போகும்போது ஒரு பார்வை இல்லை. தாவீது ராஜாவாக இருக்கும்போது என்ன ஒரு நாள் தானே வித்தியாசம். ஒரு நாளைக்கு முன்னாடி ராஜா, அடுத்த நாள் பார்த்தா சிமே என்ன செய்கிறான், தூசிக்கிறான். அப்படின்னா ஒரு மனுஷன் தாழ்த்தப்படும் போது அந்த மரியாதைலாம் குறையுது, பேசாதவெல்லாம் பேசுகிறான், அற்பமாலாம் பார்க்குறான். ஆனால் தேவன் சொல்றா, தாவீதே பயப்படாத, சிமையை பற்றி கவலைப்படாத, உன்னுடைய பழைய நிலையில் நான் உன்னை உயர்த்தி வைப்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வாக்குத்தத்தம், அதை பிடிச்சு ஜெபம் பண்ணிங்கன்னா நிச்சயமான பல நிலைமையில கொண்டு வைப்பார். உன்னை அவமானமாக பார்த்த கண்களுக்கு முன்பதாக மறுபடியும் அதே மதிப்புள்ள இடத்துல அந்த ஸ்தானத்தில் கொண்டு வைப்பேன் கர்த்தர் சொல்றார். வேத வசனம் அப்படித்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இருந்த நிலை, பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில நான் உங்களை ஸ்தாபித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஜனமே, ஆண்டவர் அப்படி செய்ய வல்லமையுள்ள தேவன். யோபு 42:15 பின்னாடி வாசிக்கிறோம். அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரில் நடுவில் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். மறுபடியும் அந்த ஸ்தானம் அவர்களுக்கு கிடைத்தது, அவங்களுக்கு அந்த பிள்ளைகள் கிடைத்தார்கள், ஆசீர்வாதமாக இருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதவசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகள் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை, அவங்களுக்கு அவங்க நடுவில் அவர்களுக்கு சுதந்திரத்தையும் கொடுத்தான்னு சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, எதுவும் இல்லாத இடத்துல எல்லாவற்றையும் புதுப்பித்தார், எல்லாவற்றையும் மறுபடியும் கொண்டு வந்தார், பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்தார், அந்த தேசத்தின் நடுவில் சுதந்திரத்தையும் கொடுத்தார். கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை தந்தார். மூன்றாவது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார். என்னன்னா, முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன். அதான் இஸ்ரவேல் மலைகளுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். அவன் ஸ்தோத்திரம், உங்கள் முந்தின சீர் அப்படின்னு சொல்றாருல. முந்தின சீர்னா சீர் கொடுக்கறதுன்னு நினைச்சிடக்கூடாது. கல்யாணத்தில் சீர் கொடுப்பாங்களா, அந்த சீர் இல்லை. இது நீங்கள் முன்னாடி இருந்த சீரான வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஒரு மேலான வாழ்க்கை, முந்தின சீரான வாழ்க்கை இருந்தது அல்லவா. நல்லா போயிட்டு இருந்துச்சு இல்லையா, நல்ல சுகமான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை இருந்தது. அது இடையில கொஞ்சம் குறைந்து போனது.
ஆனால் மறுபடியும் பழைய சீர் இருக்குல்ல, அந்த சீருக்கும் கொண்டு வராராம், அதை விட உயர்வாகவும் கொண்டு வராராம். அன்பானவர்களே, இந்த கால வேளையில் விசுவாசியுங்கள். தேவனை எங்களுக்கு அப்படி செய்ய போகிறபடியால் நன்றி. ஒரு முறை கூட கையை உயர்த்தி சொல்லிடுவோம், ஆண்டவரே இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். தேவனே, முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன் சொன்னீரே, இந்த மாதத்தில் எங்களுக்கு அப்படி செய்வீராக ஆண்டவர். இந்த வசனம் யோபு வாழ்க்கையில் நடக்கு. யோபு வாழ்க்கையில் இதுவும் உண்டாகிறது. படித்தால் 16-17 படிக்கிறேன். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள இருந்து பூர்ண வயதுள்ளவனாய் மரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் யோபின் வாழ்வின் நாட்களை தேவன் ஆசீர்வதித்தார். பிள்ளைகளின் பிள்ளைகளை எல்லாம் காணும்படி ஆண்டவர் செய்தார். சந்ததிகளை பார்க்க தேவன் கிருபை பாராட்டினார். முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த பிரச்சனையெல்லாம் வராதிருந்தால் கூட யோபு இதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருப்பானோ, பிரச்சனை வந்ததுனால எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் என்ன செய்தார், அவனை கர்த்தர் வச்சிருந்தார். அவனை இன்னும் ஆசீர்வாதமாய் தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். தீமைகளை நன்மையாக தேவன் மாற்றினார். முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்தார். முன்பு எப்படி இருந்தான், உத்தமனு சன்மார்க் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகிறவன் தான். அதை விட இன்னும் கூடுதலாக தேவனுக்கு வல்லமையாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தேவன் அவனுக்கு கொடுத்தார். முன்பு இருந்த பிள்ளைகளை விட அழகான பிள்ளைகளாக மறுபடியும் அவனுக்கு தேவன் கொடுத்தார். முன்பு இருந்ததை சீரை விட கூடுதலாக மிருக ஜீவன்களை தேவன் அவனுக்கு கொடுத்தார். மிருக ஜீவன் கூடியிருந்தா என்ன நடக்கும்னா, அதுக்கு தேவையான அளவுக்கு என்ன வேணும், வேலையாட்கள் வேணும், வேலைக்காரிங்க வேணும், அதற்கு தேவையான ஆதாரங்கள் தேவை. அப்போ அவைகள் பெருகும் போது இவைகளும் பெருக வேண்டும். முன்பு இருந்த வேலைக்காரர்கள் கூடுதலாக ஆண்டவர் கொடுத்தார். முன்பு இருந்த சீரை விட கூடுதலாக தேவன் கொடுத்தார். முன்னாடி இருந்ததே கிடைச்சா பரவாயில்ல நினைக்கிற உங்களுக்கு அதை விட கூடுதலாக தேவன் தர முடியும். ஆனால் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தர் செய்ய முடியும். யோபுவுக்கு அப்படித்தானே சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு, இனிமேங்க பழைய சீரில் நம்ம வாழ்க்கையில் எங்கே வரப்போ வாய்ப்பு இருக்கு. ஆமாம், எவ்வளவோ நாளாகி போச்சு, இனி நான் பழைய இடத்துக்கு வர்றது என்னங்க சாத்தியம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? ஆண்டவர் நினைச்சானா ஒரு நாள் போதுங்க. கர்த்தர் நினைச்சானா பழைய சீரை விட இன்னும் அதிகமாய் தேவன் உங்களை கொண்டு வர போதுமான தேவனாய் இருக்கிறார். யோபுவின் வாழ்வில் இது பெரிய உத்தமமாய் நடந்தது. அன்பானவர்களே, யோபுவுக்கு செய்ய முடியும்னா நமக்கும் தேவன் செய்ய முடியும். ஆனால் ஒன்று நாம் செய்ய எப்பொழுது கர்த்தர் செய்கிறார்னா, யோபு வாழ்வில் என்ன வந்தாலும் சரி கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டான். உத்தமத்தில் உறுதியாக நிலைத்திருந்தான். தேவனை கோபப்படுத்தவில்லை, தேவனை தூஷித்து விடவில்லை. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன்னு சொன்னான். கொல்ற ஆள்கிட்ட போய் நம்பிக்கை வைக்க முடியுமாங்க? ஒரு ஆள் அறுவலத்திட்டு இருந்தால் ஓட தானே செய்வோம். அவன்கிட்ட போய் நின்று உன்னை நம்புறான்னு சொல்லுவோம். ஆண்டவர் இவன் யோபு சொல்கிறான், அறுவலை தூக்கிட்டு வர்ற ஆண்டவர், அறுவலை தூக்கிட்டு வரல ஆண்டவர், சாத்தான் தான் சோதிக்கிறான். ஆண்டவர் அறுவலை தூக்கலை. ஆனால் அவன் சொல்கிறான், நீரே அறுவலை தூக்கி நின்னா கூட உங்கள் முன்னாடி நான் என்ன செய்கிறேன், நிற்கிறேன். என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லேலூயா. அன்பா, என் தேவனாகிய ஆண்டவர் என்னை அவர் கொன்று போட்டாலும் நான் உயிரோடு இருக்கிற நான் மறுபடியும் கர்த்தர் என்னை எழுப்புவார். ஈசாக்கு ஆபிரகாமுக்கு வேணும்னு கர்த்தர் திட்டம் வச்சிருந்தாருன்னா பலி செலுத்தின பிறகு அவன் திரும்ப கர்த்தர் என்ன செய்வாரு, கொடுப்பாரு. இந்த நம்பிக்கை என்பது கொஞ்சம் ரொம்ப உயர்வான நம்பிக்கை, உயர்வான நம்பிக்கை. தேவன் நமக்கு தரணும்னா யாராலும் தடுக்க முடியாதுங்க. அல்லேலூயா. என்னன்னா கங்கணம் கட்டி என்னெல்லாம் செஞ்சு இவனை ஒன்று பண்ணணும், வழி பண்ணணும்னு திட்டம் தீட்டி கூட்டம் கூடி சங்கம் போட்டு பேசி எல்லாம் திட்டமிட்டு செயல்பட்டாலும் கர்த்தர் நினைச்சாருன்னா போதும், அவ்வளோ பேரையும் கர்த்தர் முறியடிச்சு நமக்கு செய்ய வேண்டியது ஆண்டவர் செஞ்சிருவார். நான் நிறைய சாட்சி சொன்னால் நிறைய சொல்ல முடியும். அல்லேலூயா. எத்தனை போட்டி பொறாமைகள் மத்தியில், சூழ்ச்சிகள் மத்தியில் தேவன் எல்லாத்தையும் அந்த அப்படி தள்ளி 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 கொண்டு வந்து தேவன் செய்ய வேண்டியது செய்கிறார். அல்லேலூயா. ஆமை, ஸ்தோத்திரம். சத்துருக்கள் அழிஞ்சு போகணும்னு நம்ம நினைக்கல. ஆனால் தேவன் செஞ்சால் யார் என்ன செய்ய முடியும்? நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழுவும் பொழுது அவங்களெல்லாம் ஆண்டவர் அழிக்கணும்னு சொல்லலை. ஆனால் தேவன் செய்தால் நாம் ஒன்று செய்ய முடியாது. அவர் என்ன செய்ய விரும்புகிறார் செய்யட்டும். நமக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டம் அவரால் உண்டானது அல்ல. தேவன் அவர்களுக்காக தேவன் செயல்படுவார். தேவன் சத்துருக்களை சிதறடிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்துருக்கள் நடுவில் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்வோம், அவருடைய கிருபைகளை மாத்திரம் சார்ந்து கொள்வோம், அவர் மேல் கடைசி வரைக்கும் நம்பிக்கையாக இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை உயர்த்துவார். அவர் ஒரு நாள் நம்மளை கைவிடுகிற தேவனே இல்லை. அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை மறந்துடாதீங்க. உங்கள் மனசில் ஆழமாக அது பதிஞ்சிருக்கான்னு தெரியல. ஒன்று,
மனுஷரையும் மிருக ஜீவங்களையும் பெருக பண்ணுகிறவர். 2 பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த அந்த நிலைமையில மறுபடியும் என்ன செய்கிறாரு? ஸ்தாபிக்கிறார். இழந்து போனவர்களை மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்காக. முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். இன்னைக்கு இந்த கால வேளையில் மார்ச் மாதம் 1ஆம் தேதியில் அதிகாலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் வைத்து ஆண்டவருக்கு கேட்ப, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன், உம்முடைய வசனத்தை நம்புகிறேன் ஆண்டவரே, உங்கள் வசனத்தை நம்புகிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை, நான் அதை அப்படியே நான் எடுத்துக்கொள்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. தேவனே, பழைய ஆண்டவரே அந்த பெருக்கம் பலுகி பெருக பண்ணு என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த பெருக்கத்தை ஆண்டவர் தருகிற தேவனாக இருக்கிறார், பெருக்கத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்வில் தாழ்த்தப்பட்டு போனதுனால உன் கூட இருந்தவங்க, நெருக்கமாக இருந்தவங்க தூரமாக போயிருக்கலாம். உனக்கு ஆதரவாக இருந்த கூட்டம் குறைந்து போயிருக்கலாம், எண்ணிக்கை குறைந்திருக்கலாம். இப்போ ரொம்பலாம் கிடையாது. முன்னாடியெல்லாம் நிறைய பேர் எனக்கு பழக்கம், நிறைய பேர் எனக்கு பேசுவாங்க, நிறைய பேர் ஆதரவாக இருப்பாங்க. இப்போல்லாம் நிறைய பேர் பேசுறது கூட இல்லை, தூரமாக இருக்காங்க. பார்த்தா கூட முகத்தை திருப்பிட்டு போயிடுறாங்கலாம். அப்படி நினைக்கிறீங்களா? முன்னாடி நான் இருந்த சூழ்நிலைக்கு என்னை பார்த்தா எத்தனை பேர் நின்று பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா கூட பார்க்கறது பேசுறது இல்லை. என் நிலைமை அந்த சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட ஓடி வர்றவங்க கூட இப்போ ஒதுங்க நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளை வார்த்தை, இந்த கால் தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தான். ஓ ஹல்லேலூயா. மனுஷரையும் மிருகங்களை பெருக பண்ணுவேன்னு இஸ்ரவேலுக்கு சொன்னாரே, இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர்களை பெருக பண்ணுவார், உங்களுக்கு சாதகமான மக்களை பெருக பண்ணுவார். உங்களை கூப்பிட்டு நிறுத்தி பேசுகிற அளவுக்கு தேவன் ஜனங்களை உங்கள் பக்கமாக தேவன் திருப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மைட்டி காட், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பூர்வ நாட்களில் நீங்கள் இழந்த நிலைமையில, விட்டு போன நிலையை, அந்த ஸ்தானத்தில் மறுபடியும் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். நீங்கள் இழந்த அந்த கனம், அந்த மகிமை, அந்த மதிப்பு, மரியாதை, அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்த போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மலைகளுக்கு அது முடிந்து போன கதை. இப்போது தேவை நமக்கு தான் இந்த வார்த்தை தேவை. கர்த்தர் நமக்கு சொல்லுகிற, அப்படி செய்ய வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. முன்பு இருந்ததை போல அந்த ஸ்தானத்தில் யோபுவை கொண்டு நிறுத்தினார். வாயை பொத்தி கொண்டவர்கள் மறுபடியும் பேச ஆரம்பித்தார்களே. சிநேகிதர்கள் இப்பொழுது மறுபடியும் வாயை பொத்தி கொண்டார்கள். அவர்களெல்லாம் என்னவெல்லாமோ பேசினார்கள். யோபு சிநேகிதர் ஆண்டவர் சொன்னாரு, யோபு பேசின மாதிரி நீங்க என்ன செய்யல, பேசலன்னு சொன்னாரு. ஆமென், அல்லேலூயா. யோபுவுக்கு மறுபடியும் அந்த பழைய மரியாதை கிடைக்க செய்தார். அவனை பார்த்து பயந்தவர்கள், மரியாதை கொடுத்தவர்களெல்லாம் மறுபடியும் அப்படி செய்ய ஆண்டவர் செய்தாரு. நமக்கும் தேவன் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தேவன் முந்தின சீரை பார்க்கிலும் அதை விட கூடுதலாக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். வாழ்வில் வந்த கஷ்டம், வாழ்க்கையில் வந்த நஷ்டம், வாழ்க்கையில் வந்த குறைவு, அவமானங்கள், இவைகள் ஒரு நாளும் உங்கள் வாழ்வில் நிரந்தரம் இல்லை, நிரந்தரமாக அது செய்ய போறதில்லை. தேவன் மறுபடியும் முந்தின சீரை விட இன்னும் கூடுதலாக அதற்கு மேலே கொண்டு வந்து நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். நற்சீர் உண்டாக செய்வாராம், நற்சீர் உண்டாக செய்வாராம். நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புகிறா இருந்தால் கை உயர்த்தி, வலதுகரம் உயர்த்தி, நான் நம்புகிறேன் ஆண்டவரின் ஒரு வார்த்தை சொல்லி இந்த வசனத்தை அப்படியே பிடித்துக் கொள்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சந்ததிக்கும் தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஓ, ஒரு நற்சீர் உண்டாக பண்ணுகிற தேவன், பழைய நிலைமையை காட்டிலும் இன்னும் ஆசீர்வதிக்கிற தேவன், உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் கிருபை யாவரோடும் இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலையில் உம்முடைய சமூகத்தில் வந்து ஆராதனை செய்தோம். உம்மை எதிர்பார்க்கிறோம், நம்புகிறோம். ஆண்டவருடைய முகத்தின் பிரகாசங்கள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவின் இந்த அதிகாலை ஜெபத்திலே வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருப்பது நோக்கம் எங்கள் தேவனை நம்புகிறதுனாலே ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு திறமை இருக்கலாம், எங்களுக்கு வருமானம் இருக்கலாம் ஆண்டவர், எங்களுக்கு எல்லாமே நிறைவாக கூட இருக்கலாம். ஆனால் இல்லை இல்லை, கர்த்தர் எங்களுக்கு தேவை, கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதனால தான் ஓடி வந்திருக்கிறோம். உம்மை விட்டால் எங்களுக்கு புகலிடம் இல்லை ஆண்டவரே. அதனால தான் உம்மை தேடி வந்திருக்கிறோம். உங்கள் வார்த்தையை அவ்வளவு ஆழமாக நம்புகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தை நாங்கள் பிடித்து கொள்கிறோம் ஆண்டவரே. எல்லாருக்கும் உடைய கிருபைகளை தாரும்.
இந்த இஸ்ரவேலின் மலைகளுக்கு ஆண்டவரே, இந்த இஸ்ரவேலின் மலைகளின் அவமானங்களின் நிந்தைகளை கண்டு அவங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே எங்களுக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கும் தேவன் தருவீராக. எங்கள் குடும்பங்களுக்கு ஆண்டவர் தருவீராக. இந்த மார்ச் மாதம் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த மார்ச் மாதம் ஒரு மகிமையின் மாதமாக, நல்ல ஒரு நன்மை உண்டாகிற மாதமாக இருப்பதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுவரை தடைபட்டு போன ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழி ஆண்டவர் தாரும் ஆண்டவரே. அப்பா, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கைப்பிடித்து எங்கள் கைப்பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த மாதத்தில் நாங்கள் தனியாக இல்லை, உங்கள் கூடவே நடக்க விரும்புகிறோம். ஏனென்றால் நீர் எங்களை நடத்தவும் போதுமானவர், சுமக்கவும் போதுமானவர். ஆமென். ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் கைப்பிடித்து நடத்த வேண்டுமோ அங்கெல்லாம் கைப்பிடித்து நடத்தி கொண்டு வருகிறீர். எங்கெல்லாம் சுமந்தாக வேண்டுமோ அங்கெல்லாம் எங்களை சுமக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வியாதிகளை சுகமாக்கி பலன் கொடுத்து ஆண்டவரே, பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே, தொழிலில், வியாபாரத்தில் ஆண்டவரே, வேலைகளில், பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து வழி நடத்துவீராக. ஆசீர்வாதத்துக்கான சில புதிய கதவுகளை தேவன் திறப்பீராக. ஆசீர்வாதத்துக்கான சில புதிய கதவுகளை திறப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழக்கமாக நடப்பது போல நடந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் தேவனே. கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகள் உண்டு. இன்னைக்கு +2 எக்ஸாம் ஆண்டவரே ஞானத்தால் நிரப்பி எங்கள் விசுவாசிகள் வீடுகளிலே எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு சிறப்பு ஞானத்தை கர்த்தர் தருவீராக. ஆண்டவர் கிருபை பாராட்டுங்க. இந்த மாதத்தில் நல்ல காரியம் நடக்கட்டும், நல்ல செய்திகள் வரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எதிர்பார்த்து ஜெபித்த பல ஜெபங்களுக்கும் ஆண்டவர் மாத கணக்காக அழுத கண்ணீருக்கும் பதிலாக இந்த மாதத்திலே தேவன் பதிலை தருவீராக. வானம் திறக்கட்டும், பதில் கிடைக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கிருபை தாங்க. எங்கள் சபை, எங்கள் ஊழியம் இந்த மாதத்தில் வளரட்டும், செழிப்பை காண கிருபை செய்யும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் உம்முடைய கரத்தால் தொட்டு ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.